இன்னைக்கு நான் 10 முட்டை போட்டா நீ என்ன பண்ணுவ? நீ 10 முட்டைலாம் போட்டா எனக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துரும்டி. அதனால தான்டி நான் ஒரு முட்டை கூட போடல. என்னடி திங்கிற? நெல்லிக்காடி. இத தின்னுட்டு தண்ணி குடிச்சா இனிக்கும். கொஞ்சம் குடிடி, கொத்தி பாக்குறேன். பக்கத்து கொல்லையில அரளிக்காய் காய்ச்சிருக்கு, போய் கொத்தி பாரு. அவ்வளவு கொழுப்பா உனக்கு? போடி. போறான் பாரு கொப்பர தேங்காய். என்ன உணர தேடுற? இந்த கட்டுல ஒரு நெல்லிக்காய் வச்சிருந்தா காணும்டா. ஏண்டா நெல்லிக்காய் தான் வாங்கி தர மாட்டேன், நெல்லிக்காய் மட்டும் எப்படிடா வாங்குன? டேய், ஒரு குரங்கு கடிச்சு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டுச்சு. அத ஒரு காக்கா கவ்விட்டு போச்சு. அதுகிட்ட இருந்து நம்ம நாய் புடுங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. முளைக்க போடலான்னு விதைக்கு எடுத்து வச்சிருந்தேன், இப்ப காணும். இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. மேடம், நீங்க போய் தண்ணிய குடிங்க, நல்லா இனிக்கும். எனக்கு இந்த கோழியோட முட்டையை எடுத்து கொடுங்களேன். என்ன ஏமா எடுக்க சொல்ற? இந்த கோழி கொத்துற கோழியான்னு தெரிஞ்சுக்கதான். ஏண்டி இப்ப எதுக்கு மாவு பக்கத்துல நின்னுக்கிட்டு வேப்பிலையை உருவிக்கிட்டு இருக்க? மாவுல வேப்பிலை போட்டு அரைச்சாதான் நோய் நொடி எதுவும் வராதா, உடம்புக்கு ரொம்ப நல்லதா. அதுக்குதான். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோசை சாப்பிடும் போது தோசை கசக்குமே. கசக்கட்டும்டா கசக்கட்டும், அப்பதான் நீ தோசை கம்மியா சாப்பிடுவ. அதுக்குதான் இந்த பிளான். போ. இவ்வளவு பிராங்கா சொன்னதுக்கு நன்றி. இனிமே பையனை பள்ளிக்கூடத்துல விடுறதுக்கு நான் போக மாட்டேன். ஏன், என்னாச்சு? அவன் படிக்காததுக்கு வாதியார் என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, இங்க வாங்களேன். அப்படி உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. போவாதீங்க. நீ டெய்லியும் வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு தானே வர. உன்னை நான் எம்புட்டு திட்டுறேன். அப்புறம் ஏன் மறுபடியும் நீ வாங்கி சாப்பிட போற? என்ன கோரப்புல்லு கோவமா வருது? எதுக்கு நீ எறும்பெல்லாம் பிடிச்சிட்டு வந்து உங்க அப்பா மேல விட்டியா? சக்கரை குறைய மாட்டேங்குதுன்னு அவர் தான் சுத்தி புலம்பிட்டு இருந்தாரு. அதான் எறும்பு பிடிச்சிட்டு போய் விட்டேன். இவன் அப்ப எவன்கிட்ட தப்பிச்சாலும் இவகிட்ட தப்பிக்க முடியாது போடி. சாத்துக்குடி குழம்பு வச்சிருவா இன்னைக்கு. தூத்துக்குடி குழம்பு வச்சிருமா. தூத்துக்குடி தூத்துக்குடி கொத்தனார். பாட்டு நல்லா தானே இருக்கு, பாடுங்க. அதுக்கு மேல பண்ண அடல்ட் மூவியோட மோசமா இருக்கும். நீ போய் சாத்துக்குடி குழம்பே வைமா. சரிங்க, சாத்துக்குடி குழம்பு வச்சிருக்கேன். தூத்துக்குடி கொத்தனா. அடி அந்த ரிலிக்ஸ மறந்து தொலைடி. ஆகா, தொத்துணை மாதிரி பாருங்க. நான் அப்பா ஆயிட்டேன். சூப்பர்டா, வாழ்த்துக்கள். நன்றியா? இது என்னடா நாய்க்கு வந்த வாழ்வு? ஏண்டா 4 குட்டியில 2 குட்டி வேற கலர்ல இருக்கு. எப்படா? என்ன வாய மூடிட்டு போறான்? ஓனரே, இவன் அப்பான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கான்டா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. ஏய், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உங்க அம்மா வீட்டு போவாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். தினமும் அவங்ககிட்ட மல்லு கட்ட என்னால முடியாது. டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்கேன். என்னால முடியல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். இரு, எங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு போறேன். ஹலோ அம்மா, இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்குதுமா. என்னால முடியலமா. நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேம்மா. உன் வீட்டு பிரச்சனை அங்கேயே பேசி முடிச்சுக்கோ. என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். எங்க 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 பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கியிருக்காங்கங்க. சரி, அதுக்கு என்னப்ப? நீங்க தானே வயிறு எரிஞ்சா சொல்ல சொன்னீங்க. எங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்ன சொன்ன? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு. மறுக்கா சொல்லு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். நீ சொல்றது பொய்யா இருந்தாலும் காதுல கேட்கறதுக்கு இதமா இருக்கு தெரியுமா? என்ன அடிச்சிட்டீல? இந்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு போறேன். சாம்பளம் வந்துருச்சு. 2 பக்கெட் பிரியாணி மட்டும் ஆர்டர் போடு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. என்னங்க, நான் இட்லி சுட்டு வச்சுட்டேன். பாட்டிக்கல்ல போய் கொஞ்சம் சட்னி மட்டும் வாங்கிட்டு வரேன். ஏமா, அந்த பாட்டி கிட்ட சட்னி வாங்கினா நல்லா இல்லம்மா. அதை ஊத்தி சாப்பிட்றதும் ஒண்ணுதான், தண்ணி ஊத்தி சாப்பிட்றதும் ஒண்ணுதான். அந்த பாட்டி இத்தனோண்டு சட்னி அரைச்சிக்கிட்டு அதுல 5 லிட்டர் தண்ணியை கலக்குது என் கண்ணு முன்னாடியே. அந்த பாட்டிகிட்ட சட்னி வாங்காத, நீனே போய் சட்னி அரைமா போமா. நான் அரைக்கணுமா? சரி, நானே அரைக்கிறேன். அந்த பாட்டி சட்னிக்கு 5 லிட்டர் தண்ணி ஊத்தும். நான் 6 லிட்டர் தண்ணி ஊத்துறேன்டா. 6 லிட்டர் ஊத்துவியா? ஊத்து, எத்தனை லிட்டர் வேணாலும் ஊத்து. நீனும் தானே அதுல சாப்பிடணும். இங்க பாருப்ல, இந்த மாசம் திருச்செந்தூர் போறோம், பழனி போறோம். ஏய், அப்படியே கொடைக்கானல் போறோம். அடுத்து எங்க போறோம்? பிச்சை எடுக்க போறோம்.